ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, சமத்துவம் பெறுதல் அப்படின்றதுக்குரிய புக் பேக் கொஷின்ஸ் பற்றி தான் பார்க்க போகிறோம். வாங்க பார்க்கலாம். இது 6ஆம் வகுப்பு முதல் பருவம். முதல் கேள்வி, பின்வருவனவற்றில் எது பாரபட்சத்திற்கான காரணம் அல்ல அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஸோ ஆன்சர் என்னன்றதை பார்த்தலாம். புவியியல் அப்படின்றது கிடையாது. பாலின அடிப்படையில் நடத்தப்படும் பாகுபாடு அப்படின்றது பாலின பாகுபாடு. பாலின அடிப்படையிலான ஒத்த கருத்து உருவாதல் பெரும்பாலும் சித்தரிக்கப்படுவது எதில் அப்படின்னு கேட்டிருக்காங்க. இவை அனைத்தும் திரைப்படங்கள், விளம்பரங்கள், தொலைக்காட்சி தொடர்கள் அப்படின்ற இந்த மூணுமே. அடுத்து ஏபிஜே அப்துல் கலாம் அவர்கள் எழுதிய புத்தகம் எது அப்படின்னா இந்தியா 2020 அக்னி சிறகுகள் எழுச்சி தீபங்கள். இவை அனைத்தும். ஏபிஜே அப்துல் கலாம் அவர்களுக்கு பாரத ரத்னா விருது வழங்கப்பட்ட ஆண்டு வந்து 1997. அடுத்த கேள்வி, விஸ்வநாதன் ஆனந்த் முதலில் கிராண்ட் மாஸ்டர் ஆன ஆண்டு 1988. இளவழகி சிறந்து விளங்கிய விளையாட்டு கேரம். அரசியலமைப்பின் எந்த பிரிவின் கீழ் எந்த ஒரு குடிமகனுக்கும் எதிராக மதம், இனம், சாதி, பாலினம், பிறந்த இடம் ஆகிய அடிப்படையில் பாகுபாடு காட்டக்கூடாது அப்படின்னா 15ல் 1. ஸோ இங்கே மார்க் பண்ண மாதிரி இருக்கும். 15ல் 1. ஓகேங்களா. பிஆர் அம்பேத்கர் அவர்களுக்கு பாரத ரத்னா விருது வழங்கப்பட்ட ஆண்டு 1990. 2011ஆம் ஆண்டு கணக்கெடுப்பின்படி தமிழகத்தில் அதிகமான கல்வியறிவு பெற்றுள்ள மாவட்டம் கன்னியாகுமரி. அடுத்தது பொறுத்துக. பாரபட்சம் அப்படின்றது என்னன்னு கொடுத்துருக்காங்க. பாரபட்சம் அப்படின்றது பிறரை வந்து நம்ம எதிர்மறையாக மதிப்பிடுதல். இதுதான் 1ஆம் நம்பர். அடுத்தது மாறா கருத்து உருவாதல். மாறா கருத்துன்றது தவறான பார்வை. 2. அடுத்து பாகுபாடு அப்படின்றது வந்து மற்றவர்களை காட்டிலும் சிலரை தாழ்வாக நடத்துறது. அடுத்தது பிரிவு 14ன்றது வந்து 4. சட்டத்தின் முன் அனைவரும் சமம். தீண்டாமை ஒழிப்புன்றது தான் 5வது. பிரிவு 17. அடுத்தது கோடிட்டங்கள். டாஸ் என்பது மற்றவர்களை பற்றி எதிர்மறையாக அல்லது தாழ்வான முறையில் கருதுவது அப்படின்னு சொல்லி கேட்டிருப்பாங்க. ஸோ இதுக்கான ஆன்சர் பார்த்தோம் அப்படின்னா பாரபட்சம் அப்படின்னு வரும். அடுத்த கொஷின், டாஸாம் ஆண்டு ஏபிஜே அப்துல் கலாம் பிறந்தார் அப்படின்னா 1931 பிறந்திருப்பாங்க. அடுத்து பார்க்கலாம். இந்தியாவில் மிக உயர்ந்த விளையாட்டு விருதான ராஜீவ் காந்தி கேல் ரத்னா விருதினை முதலில் பெற்றவர் யார் அப்படின்னா விஸ்வநாதன் ஆனந்த். இந்த 3வது கொஷினுக்கு ஆன்சர் வந்து விஸ்வநாதன் ஆனந்த். அடுத்த கேள்வி, சுதந்திர இந்தியாவின் முதல் சட்ட அமைச்சர் யார் அப்படின்னா அம்பேத்கர். இந்த 4வது கொஷினுக்கு வந்து அம்பேத்கர். அடுத்த கேள்வி, 2011ஆம் ஆண்டு கணக்கெடுப்பின்படி குறைந்த பாலின விகிதம் உள்ள மாவட்டம் எதுன்னு கேட்டிருக்காங்க. ஆன்சர் தர்மபுரி. அவ்வளோதான் இந்த வீடியோவில். ஓகேங்களா. ஸோ இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு அப்படின்னா தொடர்ந்து ஃபாலோ பண்ணுங்கள். அடுத்தடுத்து புக் பேக் கொஷின்ஸ் எவ்வளோ ரிவைஸ் பண்ணலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.